வணக்கம் நண்பர்களே. வைகாசி மாசம் வந்தாசே அதோட சேர்ந்து புண்ணியமான விஷ்ணுபதியும் வரப்போகுது. வருஷத்துல 4 விஷ்ணுபதி காலம் வருதுன்னு உங்களுக்கு தெரியுமா? தமிழ் காலண்டர் வைகாசி, ஆவணி, கார்த்திகை, மாசி மாசங்கள்ல இந்த விஷ்ணுபதி வருது. இந்த வைகாசி விஷ்ணுபதி ரொம்பவே புனிதமான நாள், ஏகாதசிக்கு சமமான நாள். இந்த நல்ல நாள்ல மகாவிஷ்ணுவையும் தாயாரையும் நினைச்சு வழிபட்டா குடும்பத்துல இருக்கிற பிரச்சனைகள் எல்லாம் தீஞ்சிடும். 12 தமிழ் மாசங்கள்ல சித்திரை, ஆடி, சிப்பசி, தை இந்த 4 மாசமும் பெரும் தேவனுக்கு உரியது. வைகாசி, ஆவணி, கார்த்திகை, மாசி இந்த 4 மாசமும் மகாவிஷ்ணுக்கு உரியது. இதுக்கு பேரு விஷ்ணுபதி புண்ணிய காலம். ஆனி, புரட்டாசி, மார்கழி, பங்குனி இந்த 4 மாசமும் சிவபெருமானுக்கு உரியது. இதுக்கு பேரு சஷ்டி புண்ணிய காலம். வைகாசி விஷ்ணுபதி அன்னைக்கு உங்க மனசுல இருக்கே எல்லா கஷ்டங்களையும் மகாவிஷ்ணு கிட்ட சொல்லுங்க. அடுத்த 3 விஷ்ணுபதிக்குள்ள உங்க பிரார்த்தனைகள் எல்லாம் நிறைவேறும். இது ஏகாதசி விரதத்தை ரொம்பவே சக்தி வாய்ந்தது. மகாவிஷ்ணுவுக்கு ஏகாசி திதி ரொம்ப முக்கியமானது. அன்னைக்கு விரதம் இருந்து பூஜை பண்ணா நிறைய நன்மைகள் கிடைக்கும். ஆனா விஷ்ணுபதி புண்ணிய காலம் அதை விட ரொம்பவே சிறப்பு வாய்ந்தது. மகாவிஷ்ணுவோடும் மகாலட்சுமியோடவும் அருள் அன்னைக்கு அதிகமா கிடைக்கும். இந்த புனிதமான நாள்ல மகாவிஷ்ணுவையும் மகாலட்சுமியையும் ஸ்தோத்திருங்க சொல்லியும் பூஜைகள் பண்ணியும் வணங்குங்க. கோயிலுக்கு போக முடியலன்னா வீட்டிலேயே சுத்தமான மனசோட பிரார்த்தனை பண்ணுங்க. இந்த புண்ணிய காலத்துல விரதம் இருந்தா மனசுக்கு சாந்தியும் மோட்சமும் கிடைக்கும். இந்த விரதத்தை இருக்கிறவங்களுக்கு மகாலட்சுமியோவும் ஸ்ரீமன் நாராயணனோவும் அருள் நிச்சயமா கிடைக்கும். சாஸ்திரங்கள்ல சொல்லி இருக்கபடி ஒரு விஷ்ணுபதி புண்ணிய காலம் விரதம் இருந்தா அது பல ஏகாதசி விரதத்துக்கு சமம். சரி, இந்த வைகாசி விஷ்ணுபதியில தெய்வ அருள் கிடைக்க தயாராங்க. உங்க கஷ்டங்கள் எல்லாம் தீஞ்சு உங்க பிரார்த்தனைகள் எல்லாம் நிறைவேற வாழ்த்துக்க. ஓம் நமோ நாராயணயா.